கலப்பின மாடாக இருந்தாலும் பரவாயில்ல, எருமை மாடாக இருந்தாலும் பரவாயில்ல, நாட்டு மாடாக இருந்தால் தங்கம். 200 லிட்டர் தண்ணியில் 20 லிட்டர் கலந்து எல்லா பயிருக்கும். ஒரு வேளை தென்னை மரம் வச்சுருக்கோம், மரத்துக்கு 200 மில்லி. இதுதான் அது. இதில் பெரும்பாலான அந்த கருப்பாக இருக்க கரைசல்லாம் நீங்கள் சொட்டு நீரில் கொடுக்கலாம். அடுத்து போங்க. இது நம்மளோட பொருளோட ஆய்வு முடிவுகள். ஏன் மீனமிலம் கொடுக்கணும்னு சொல்கிறோம்? அதில் 4 பங்கு தழைச்சத்து இருக்குது, 1 பங்கு மணிச்சத்து இருக்குது, 1 பங்கு சாம்பல் சத்து இருக்குது. அதனால் மீனமிலம் கொடுங்கன்னு சொல்கிறோம். அடுத்து என்ன இருக்குது? மீனோட நடு எலும்பில் இருக்கக்கூடிய கால்சியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, கந்தகம் இருக்குது, துத்தநாகம் இருக்குது. இதெல்லாம் மீன் அமிலத்தில் இருக்குது. அதுக்கு தான் நம்ம மீனை சாப்பிட்றோம். அது இருக்குது, ஆய்வு முடிவுகள் இருக்குது. அதே மாதிரி தான் பஞ்சகாவியால். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பஞ்சகாவியா உங்களுக்கு தெரியும், ஜீவாமிர்தம். ஆனால் இதில் ஒன்று நல்லா தெரியுங்க, நல்லா பாருங்கள். வேளாண்மை பல்கலைக்கழகம் கொடுத்துச்சுன்னு ஒன்று சொன்னேன். இந்த ஸ்லைடை பாருங்கள். அதில் எல்லாமே 50, 60, 70, 100, 200, 300ன்னு போட்டிருந்துச்சு. இதில் எவ்வளோ போட்டிருக்கு எல்லாமே? அப்போ புரிஞ்சுக்கங்க தயவுசெய்து, இயற்கை விவசாயம் நல்லது. நம்ம என்ன செய்யணும்? அவங்களில் 50 கொடுக்குறாங்கன்னா, அடுத்த ஸ்லைடு போப்பா. இங்கே பாருங்கள், யூரியாவில் இருக்க நைட்ரஜன், சரியாப்பா? யூரியாவில் இருக்க நைட்ரஜன், டிஏபியில் இருக்கிறது, பொட்டாஷில் இருக்கிறது. மீனமிலத்தில் எவ்வளோ இருக்குது? அப்போ நான் 46 வரணும்னா அந்த 6 எத்தனை தடவை கொடுக்கணும்? நான் ஒரு தடவை கொடுத்தேன், எனக்கு விளைச்சல் வரலன்னு சொல்கிறீங்கல்ல. இதை கொடுத்தவங்க நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்கல்ல, காரணம் புரியுதா? இது 46, அது 6. குறைந்தபட்சம் 8 தடவை கொடுக்கணும். 8 தடவை மீனமிலம் கொடுத்தாதான் யூரியா கொடுத்ததுக்கு சமம். டிஏபி பாருங்கள், ராக் பாஸ்பேட் பாருங்கள். ராக் பாஸ்பேட் வாங்கி போட்டாலே குறைஞ்சபட்சம் 1.5 மடங்கு போடணும். எலும்பு உரம் போட்டால் 3 மடங்கு போடணும். சாம்பல் பாருங்கள், கடையில் விற்கிறது நம்ம எரித்து வரக்கூடிய சாம்பல், அதோட அளவு பாருங்கள். அப்போ நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணுங்கிற உறுதியோடு இருக்கோம்னா எதை மனசில் ஏற்றுக்கணும்? இது மாதிரி நான் 2 தடவை தரணும், 3 தடவை தரணும், 4 தடவை தரணுங்கிறத ஏற்றுக்கணும். ஏற்றுக்கலைன்னா இயற்கை விவசாயத்தில் தோற்றுருவீங்க. நான் அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, இவ்வளோ விளைச்சல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு. இங்கே ஒரு தம்பி வந்திருக்காரு, சின்ன வெங்காயத்தில் சாதனை படித்தவர். இங்கே வந்திருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க, அவர் என்ன கொடுத்தாருன்னு சொல்லுவார். எப்படி அந்த வேடசந்தூரில் இருக்கக்கூடிய தரம் குறைந்த மண்ணில் ஒருத்தர் வெங்காயத்தை எப்படி இவ்வளோ எடுக்க முடியும்? இயற்கை விவசாயத்தில் தான் சாதிச்சார். என்ன கொடுத்தாரு? கொடுத்தா வரும். இயற்கை விவசாயத்தில் கொடுத்தா வரும். இது பாதுகாப்பு பொருள், பூச்சிக்காக கொடுக்க வேண்டிய பொருள்கள் எல்லாமே தங்கமானதுங்க, எல்லாமே தங்கமானது. மூடியை போட்டு மூடி வைக்கணும், அதோட வேகம் வெளியில் போகாமல் பார்த்துக்கணும். இதை நீங்கள் அடிக்கலாம். அடுத்து காட்டுறேன் எவ்வளோ அடிக்கணும்ன்ட்டு. ஆனால் இது அடிக்கலாம், இது முடியும். இங்கே பாருங்கள், ரொம்ப வேப்பங்கொட்டை கரைசலுங்க. இந்த 5 இலை கஷாயம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 5 இலை கஷாயத்தில் நீங்கள் ஒரே ஒரு பொருள் மட்டும் சேருங்க எனக்காக, ஆடாதொடை. அந்த இலை எங்கே கிடைக்கும்னு பாருங்கள். இந்த காலத்துலேயும் பச்சையாக இருக்கும், இந்த காலத்துலேயும் எந்த பூச்சியும் தின்றுருக்காது. ஆடாதொடை இலையை மட்டும் பிச்சு உள்ளே போடுங்க. அந்த ஆடாதொடை இலையை கரைசலாக்கி தரையில் ஊற்றுங்க. எந்த நோயும் வராது, எந்த நோயும் வராது, நெமட்டோடு வராது. செஞ்சு பாருங்க. ஆடாதொடை, ஊமத்தை, வேம்பு, புங்கன், கசப்பாக இருக்கிறதெல்லாம் செஞ்சு பாருங்க. சரியா?